3 இட்லி வாங்க காசு இல்லாதவன் இன்னைக்கு 4 காலேஜ் வச்சிருக்கேன். ஸோ salary என்னோட பார்ட்ல இன்னைக்கு நான் பிரசன்ட்லி ஐம் பேயிங் அரௌண்ட் 1.2 crore salary மட்டும் பே பண்றேன். நான் salary வாங்க போகும்போது வெறும் 30 ரூபாய் salary மாச salary இருந்தேன். ஸோ லிப்கோ டிக்ஷனரி தான் ஃபர்ஸ்ட் வித்தேன். அந்த வித்ததுல இருந்து வந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஐ ஸ்டார்டட் கெய்னிங். என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 20,000 ரூபாய் கடன்ல, அதுவும் என்னோட அக்காவோட நகையை வச்சு ஆரம்பிச்ச பிசினஸ் 2002ல. எல்லாரும் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது இந்த தொப்பை தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த தொப்பை தெரியுது உங்களுக்கு? ஏன்னா மனுஷன் எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் அறிவு யாருக்குமே தெரியாது, அவனோட தோற்றம் மட்டும் தான். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ பிரைட், பட் ஐ எம் நாட் ஃபேக். இது மட்டும் தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். வெறும் 6 ஸ்டூடெண்ட்ல இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது. 1200 1300 பேர் ஏவியேஷன்லயே பிளேஸ் பண்ணிருக்க ஒரே காலேஜ் ரெமோ தான். 5 கவர்னர் அவார்டு வாங்கின ஒரே காலேஜ் ரெமோ தான். சக்சஸ்ன்றது ரொம்ப ஈஸி தான். 10 வாட்டி ட்ரை பண்ணா ஒரு வாட்டி சக்சஸ் ஆயிடலாம். 6ல இருந்து 60 ஆன, 60ல இருந்து 600 ஆன, இன்னைக்கு 2500 பேர் ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க. முதல்ல என் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச காலேஜ் இன்னைக்கு வாங்கின காலேஜ் 20 ஏக்கர். 20 ஏக்கர் காலேஜ் பூந்தமல்லியில வாங்கியிருக்க அப்படின்னா growth பாருங்க. எவ்வளவு வாங்கின கடன்? 20,000 ரூபாய் கடன். இன்னைக்கு என்னோட ஒர்த் கிரவுண்ட் இன்னைக்கு ரேட் 1 கோடி ரூபாய். 20 ஏக்கர்னா அது ஒர்த்த பார்க்க. இது மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இப்ப ஆஸ் a லீடரா என்னன்னா, நான் ட்ரை பண்ற எல்லா விஷயமே புதுசு புதுசா தான் ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் ஃபீல்டுன்றது யாருக்குமே தெரியாது. ஏவியேஷன் ஃபீல்ட்ல காலேஜ் ஆரம்பிக்கணும்ன்றது யாருக்கும் தெரியாது. காலேஜ் ஆரம்பிக்கும் போது இவ்வளவுதான் ப்ரொசீஜர் இருக்குமான்றது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையுமே ஆராயும் போது ரொம்ப 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 தலைவலி வந்துட்டே இருக்கு. நம்ம ஆராய்ஞ்சி நம்ம ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் வருவோம். நம்ம யாரும் தெரியாதப்ப மேல வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா மேல வந்துட்ட பிறகு அங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜிகிர்தண்டா சார் 3rd ஜெனரேஷன் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க தாத்தா ஈஸியா டெவலப் பண்ணி வந்திருப்பாரு. 3rd ஜெனரேஷன்ல ஒரு நேம் வந்த பிறகு அந்த நேமை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். காலேஜ் ஸ்டார்ட் பண்றதுனா ரொம்ப பெரிய விஷயம். as a ஃப்ரெஷரா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? காலேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. 1250 ஸ்கொயர் ஃபீட் வச்சு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோ அதனால மினிமம் ப்ரொஃபைல் எவ்வளவு வேணும் அப்படின்றத நெட்ல சர்ச் பண்ணி அலைன் பண்ணி ஏஐசிடி ஃபர்ஸ்ட் யூஜிசில அப்ரூவல் போன மினிமம் எவ்வளவு வேணும் அப்படின்னா 1.5 ஏக்கர்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அந்த 1.5 ஏக்கர்ஸ் லீஸ் லேண்ட் எடுத்தேன். 30 வருஷம் லீஸ். 30 வருஷம் வாடகை கொடுக்காம மொத்தமா ஒரு 2 crore வரா மாதிரி ஒரு இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண. அந்த 30 வருஷம் லீஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் யூஜிசி அப்ரூவல் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணதான். மத்த காலேஜ் மாதிரி எங்க காலேஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வில் பி ஃபாலோயிங் தி டிசிப்ளின். ஒழுக்கம் இல்லாம எதுவுமே கத்துக்க முடியாதுன்றத முதல்ல சொல்லி கொடுக்குது ரெமோ காலேஜ். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பிடி பீரியட் இருக்க ஒரே காலேஜ் ரெமோ. இது மாதிரி அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வேலைகள். எந்த காலேஜ்லயுமே இந்த ரூலை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. when you complete a டிகிரி முடிச்ச பிறகு உங்ககிட்ட டிகிரி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன், நான் ஒருத்தர் டிசி எழுதவே மாட்டேன் until you got place. வேலைக்கு போனா மட்டும் தான் உனக்கு டிசிஏ கொடுப்பேன்ற ரூல் ரெமோல இருக்கு. அந்த ரூலால தான் ஸ்டூடெண்ட் எல்லாரும் பிளேஸ் ஆவறாங்க. எல்லாம் பிளேஸ் ஆவறதால தான் அட்மிஷன் ஆகுது. கோவிட் தான் எனக்கு டோட்டலா லைஃபை மாத்தி கொடுத்தது. அந்த கோவிட்ல யாருமே பண்ணாதப்ப ஐ ஸ்டார்டட் அட்வர்டைஸ்மெண்ட். why மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா as a MBA ஸ்டூடெண்ட் மார்க்கெட்டிங் இல்லாம nothing is possible. நம்ம சொல்றது பொய்யோ உண்மையோ, பட் நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிய வைக்காம யாருக்குமே நம்மளை பத்தி தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்க ஒரு 500 crowdsல பாத்தீங்கன்னா ரெமோனா தெரியாதவங்க எல்லாருமே இருப்பீங்க. பட் ரெமோன்றது யாரும் தெரிய வைக்கணும் அப்படின்னா you have to do market. நம்ம ஏன் பெருசா இருக்கிறது தப்பு இல்லமா, கொஞ்சம் கொஞ்சமா தான். சிறு துளி பெருவெள்ளம். எடுத்தவனே யாருமே பில்லியனர் ஆயிட முடியாது. நான் ஆரம்பிச்ச காலம் 20,000 தான். இன்னைக்கு இத்தனை கோடி வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எடுத்தவன சார் சொன்ன மாதிரி வாடகை வீட்டிலே 15 வருஷம் இருந்தேன். சொந்த வீடு கட்டுறதுக்கே 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டர்பிரனர் நானு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் பிசினஸ் டெவலப் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டே இருந்தா பிசினஸ் டெவலப் ஆகாது. நான் ஊரை சுத்தினேன் இல்லன்னு சொல்லல, ஆனா ஒரு லிமிட்டோட தான். இப்போ வரைக்கும் கரண்ட்ல 2 இன்டர்நேஷனல் டூர் வருஷம் போயிடுவேன். 4 டொமஸ்டிக் போயிடுவேன். காரணம்னா ஃபர்ஸ்ட் நான் ரிலாக்ஸா இருக்கணும். 60 வயசுக்கு அப்புறம் நான் எங்க இருந்து போக முடியும்? 32 வயசுல மணாலி போனேன். இப்போ நான் மணாலி போக முடியுமா? என் வயிற்றுக்கு போக கூட முடியல. அதனால எந்தெந்த டைம்ல எது நடக்கணுமோ அதெல்லாம் நடத்திட்டே இருக்கணும். இப்ப 10,000 வாங்குறவங்க 20,000 போகும்போது 40,000 ஆசை வரும். 40,000 வரும்போது 1,00,000 ஆசை வரும். அந்த ஆசைன்றது யாருக்குமே என்னைக்குமே ரெக்டிவேஷன் ஆகாது. நம்மளோட பிராக்டிகல் அசிஷன் எல்லாமே பேச தான் வரும். இந்த கோவிட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யாருமே மார்க்கெட்டிங் பண்ணாதப்போ என் காலேஜ் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மார்க்கெட்டிங் சன் டிவி தான் எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணாங்க. முதல்ல இனிஷியலா பண்ணும்போது கிரெடிட் என்ற ஆப்ஷனை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சன் டிவி had given credit to ரெமோ. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல கிரெடிட் கொடுத்த முதல் காலேஜ் ரெமோ தான். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நான் உங்ககிட்ட காமிச்ச எக்ஸ்போசர் இப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்ட்டு 60 நாள் கிரெடிட் கொடுத்தாங்க. அதை 120 நாளா மாத்திர 120 நாள் இன்னைக்கு 1 வருஷம் கிரெடிட் ரெமோக்கு சன் டிவி கொடுக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் அவர் ரெபுடேஷன். பிளேஸ்மெண்ட் இல்லாம அட்மிஷன் நடக்காது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ரென்த் பண்றோமோ அவ்வளவு அட்மிஷன் ஆடும். சோ முதல் வருஷம் எங்களோட அட்மிஷன் 6 ஸ்டூடெண்ட் தான் சொன்னேன். இந்த வருஷத்தோட அட்மிஷன் 1200. இந்த ஸ்ட்ரென்த் எப்படி ஆகும்னா பிகாஸ் ஆஃப் previous history. எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க காலேஜ் டெவலப் ஆகும். சோ பிளேஸ்மெண்ட் வச்சு தான் அட்மிஷன் வரும். முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா பஸ்ல போனோம், ட்ரெயின்ல போனோம். இப்போ எல்லாரும் எப்படி போறோம்? சர்ன்னு போறது. சோ இந்த ஏவியேஷன் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ன்றது தான் ஒரு ஸ்கோப்பா வச்சிருந்தாங்க சார். ஏவியேஷன்ன்றது கிடையாது. சோ ஏரோநாட்டிக்கல் ஏவியேஷனுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஏரோநாட்டிக்கல்ன்றது டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் இந்தியால மேனுஃபேக்சரிங் இல்லன்னும் போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இப்போ நம்ம we are maintaining the airport, maintaining the இதுன்னும் போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஒரு நாளைக்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இண்டிகோ had buy
ப்ரொவைட் 480 ஏர்கிராஃப்ட்ஸ். 480 ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்ல 2 பைலட், 16 கேபின் குரூ தேவைப்படும், கிரவுண்ட் ஸ்டாஃப் 36 பேர் வேணும். இது எல்லாத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் ஆக ஸ்கோப் நல்லதாம இருக்கும். as a entrepreneur, why you want to become entrepreneur? யாரா பதில் இருக்கா? என்டர்பிரனரா இருக்கும்போது நம்ம பிடிச்ச விஷயத்தை செய்றோம். ஆனா நம்ம பிடிச்ச விஷயத்தை இஷ்டப்பட்டு செய்றோம், அதாவது லவ் பண்ணி செய்றோம். அதனால நம்ம என்டர்பிரனர் ஆகிறப்போ டெவலப்மெண்ட் தான் முக்கியமா தேவைப்படும். வேலையை லவ் பண்றது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பார்த்தேன். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தோனி வந்து டிடிஆரா வேலை பார்க்கும்போது கஷ்டப்பட்டாரு, கிரிக்கெட்டரா வேலை செய்யும் போது கஷ்டப்பட்டாரு. இஷ்டப்பட்டு செஞ்சனாலதான் இப்போ அவரு கேப்டன் கூல் பதவி வாங்கியிருக்காரு அண்ட் நிறைய ஐபிஎல் மேட்சும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஆஸ் சார் சொன்ன மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டோம்னா நம்ம பிடிச்சதை செய்யும் போது ரொம்ப ஈஸி. இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், தென் எம்பிஏ படிச்சிருப்போம், ஓகே மேக்ஸ் பிடிக்காது. எதனால மேக்ஸ் பிடிக்கல? எல்லாருமே அந்த 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம். ஆனா பட் லைஃபுக்கு அதெல்லாம் யூஸ் பண்றோமான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஈவன் நம்ம 8th 6th 7th பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் படிச்சிருப்போம். டேபிள்ஸ் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா இப்ப பாருங்க மனப்பாடம். ஏன்னா we are practically utilizing. எதை நம்ம பிராக்டிகலா பாக்குறோமோ அது எல்லாமே ஈஸியா கத்துக்க முடியும். இப்போ ஒரு கிளாஸ்ல பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எங்கிட்ட அப்ரூவல் பாத்தீங்கன்னா 240 சீட்ஸ், 240 சீட் அப்ரூவ்டு சீட்டு. பட் 300 வரைக்கும் போடும் எக்ஸ்டென்ஷன் சீட் வாங்கி. இந்த 240 பாத்தீங்கன்னா 40 பேரு எதுவுமே யோசிக்காத கேட்டகரி, அதாவது எவ்வளவு பேஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க. மிச்ச 40 கேட்டகரி ஹைலி ரெக்யூர்ட், அதாவது எக்யூப்டு ஸ்டூடெண்ட், படிக்கவே முடியாதவனால பட் மோர் தென் 576, 580, 590 மார்க் எடுத்தவன், அவனுக்கு 50% ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன். பேலன்ஸ் 50% என் ட்ரஸ்ட் மூலியமா பே பண்ணுவேன். ஸோ இந்த 100 பேருக்கு எடுக்கிற கிளாஸ் தான் அந்த 40 பேருக்கு எடுக்க போறேன். அதுக்காக தனியா நான் செலவு பண்ண போறேன். அதுக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்கு மிச்சம் 60 பேர் பே பண்ண போறேன். மிச்சம் இந்த 40 பேரை காம்பன்சேஷன் பண்ணிடுவேன்.